எஸ்ஆர்டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிரிப்பு அப்படிங்கிறது வந்து மனிதர்கள் இருந்து எல்லாருக்குமே மனிதருக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வரம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அது வந்து நம்ம எல்லாருக்குமே தர ஒரு அழகான நடிகர் நம்ம கிட்ட கூட இருக்காரு. ஸோ அவர் பக்கத்தில் உட்காந்துருக்கு எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் இப்போ நம்ம எஸ்ஆர் தொலைக்காட்சி நேயர்கள்ட்ட பேச போறாரு. வணக்கம். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க? நான் பரவாயில்லாம சுமாரா இருக்கேன் நான். ஓகே. திருச்சி எப்படின்னா இருக்கு? திருச்சி அப்படியே தான் இருக்கு. இல்ல முன்னாடி வந்து நீங்க வந்து ஒரு சாதாரண ஆளா திருச்சியில இருந்தீங்க, இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய நடிகரா திருச்சிக்கு வந்திருக்கீங்க. எப்படி இருக்கு? இல்ல அதுக்கு நடுவுல நான் வந்து போயிருக்கிறேன். நான் இப்பதான் ஷூட்டிங்காக முதல் முறையா அதானே கேட்க வந்தேன். வெரி குட். ஜாலியா இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம். ஏன்னா இங்கே நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து ஷூட்டிங் பார்க்க வர்றது. அண்ட் அதையும் தாண்டி நம்ம சும்மா சுத்திட்டு இருந்த இடங்கள்லாம் இப்போ ஷூட்டிங் நடக்குது. பொன்மலை ஏரியாலாம் போர் அடிச்சா இங்கே வந்துடும். ஏன்னா இங்கே மரங்கள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காற்று வாங்கலான்ட்டு. அப்புறம் மரத்துக்கிட்ட இருந்து என்ன அமௌண்ட்டாக வாங்க முடியும்? அது காற்று தான் வாங்க முடியும். அந்த காற்று தான் வாங்கலான்ட்டு வருவோம். இப்போது இங்கே வந்து ஷூட் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கும் போது மேலே பெருமையான விஷயம்தான். இப்போ இந்த கேடி பில்லா கில்லாடி ரங்கா படத்துக்காக வந்திருக்கீங்க. இதில் உங்களோட கேரக்டர் எப்படி? இது ஒரு வார்த்தையில் சொன்னா தருதலை. உங்களை சொல்ல இல்ல, அதான் உங்க கேரக்டர். என் கேரக்டர் சொன்னேன். கேரக்டர் வந்து தருதலை அப்படின்னு சொல்லலாம். அதான் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற நிறைய பசங்களை அப்படியே டெபிக் பண்ற மாதிரியான ஒரு கேரக்டர். அதுல பில்லாவா ரங்காவான்னு மட்டும் கேட்டுறாங்க. பதில வந்து பாண்டராஜ் சார் சொல்லுவாரு, இல்ல படத்துல பார்த்து தெரிஞ்சுக்கணும். படம் ரிலீஸ் ஆனா பாத்துக்கிறோம். வெரி குட். எங்களை மாதிரி குழந்தைங்க எல்லாருமே வந்து ரசிக்கிற மாதிரி ஒரு அழகான படம் அப்படின்னு சொல்றீங்க. டெஃபினட்டா என்ன மாதிரி குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் வந்து ரசிக்கக்கூடிய ஒரு நல்ல படமா இந்த படம் இருக்கும். ஸோ அடுத்த ப்ராஜெக்ட் என்ன? அடுத்த ப்ராஜெக்ட் வந்து தனுஷ் சார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அவருடைய 1 பார் ஃபிலிம்ஸில் வெற்றிமாறன் சாரோட அசோசியேட் செந்தில் அவர் டைரக்ட் பண்ணுறாரு. வேல்ராஜ் சார் கேமரா, அனிருத்தோட மியூசிக், 3க்கு அப்புறம் அவரோட மியூசிக். படம் பேர் எதிர்நீச்சல். அதான் அடுத்த ப்ராஜெக்ட். உங்களுக்கும் தனுஷ் சாருக்குமான இடையான நட்பு எப்படி இருக்கு? ஒரு ரோல் நடிக்கிறதுக்கு கூப்பிட்டு அந்த ரோல் பண்ண ஒருத்தனுக்கு அவர் பேனரில் ஒரு ஹீரோவாக ஒரு படமே கொடுக்குற அளவுக்கு ஒரு நல்ல நட்பாக இருக்குது. எவ்வளோ பேர் பண்ணியிருக்காங்கன்றது தெரியல. ஆனால் அவருக்கு பண்ணணுன்ற அவசியமும் இல்லை. ஏன்னா 3 பண்ணும்போது நான் அவரை தான் நம்பினேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா அவர் சொன்னார் இத்தனை சீன் வருவீங்க, இப்படி வருவீங்க. ஏன்னா நிறைய பேர் சொன்னாங்க மெரினா பண்ணிகிட்டு இருக்க, அதில் ஒரு லீட் ரோலாக பண்ணுற சார் ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு, நீ ஏன் போய் ஃப்ரெண்ட் ரோல் பண்ணுற அப்படின்னு. இல்லை தனுஷ் சார் சொல்லியிருக்காரு, நான் அவரை நம்பி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி அதில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும்னாரு, கிடைச்சிது. அண்ட் அவரை பிலீவ் பண்ணதுக்காக அவர் கொடுத்துருக்க ஒரு சூப்பர் கிஃப்ட் இது. அடுத்த இன்னும் ஒரு ஹீரோ, அழகான ஹீரோ. யாரு? நீங்க தான். ஓ, நீங்க ஆக போறீங்களா? அதை பத்தி பேசுறீங்களான்னு நினைச்சேன். ஹீரோன்லாம் சொல்ல முடியாதுங்க, லீட் ஆக்டர். நல்ல ஆக்டரா இருக்கணும், அவ்வளவுதான் போதும். ஹீரோலாம் நம்ம கிடையாது, அது வேற கேட்டகரி. அது ஹீரோலாம் இப்ப இருக்கிற தமிழ் சினிமா திரையுலகில் உங்களுக்கு போட்டியா யாரை நினைக்கிறீங்க? எனக்கு போட்டியா தமிழ் சினிமால கேக்குறீங்களா? இல்ல உலக சினிமால கூட எடுத்துக்கலாம். உலக சினிமால தான் எனக்கு தெரிஞ்சு போட்டிலாம் இவரு தான். பிராட் பிட்னு ஒரு தம்பி இருக்குல்ல, அது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. அதோட தான் ஸ்ட்ரெயிட்டா இங்க வந்தா கொன்றுவேன்னு சொல்லி வச்சிருக்கேன் நான். அதனால நீங்க இங்க இருக்கிறது, அவர் அங்க இருக்கிறது. ஆமா ஆமா, அவர் வர பயப்படுற. அப்படி தமிழ்ல இருந்து கேட்டாங்க இங்க போய், இல்ல நான் பண்ண மாட்டேன், சிவா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். பிராட் பிட் யாருன்னு தெரியுமா? பிரெட் சாப்பிட்டேன் காலையில. அப்படியா? ஏன் உடம்பு சரியில்லையா? ஜாம் கம்மியா இருந்துச்சு, அதனால அதை மட்டும் சாப்பிட்டேன். டிராஃபிக் ஜாமா வரும்போது அதை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க 2 பேருமே லூசுன்னு. ஓகே. இந்த திரையுலகத்துல உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் அப்படின்னா யார சொல்லுவீங்க? தமிழ் சினிமால கேக்குறீங்களா? உலக சினிமா நீங்க எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின். ஓகே, அப்படி நீங்களே வந்து ஆப்ஷன் கொடுத்தாச்சு. ஈஸி. கேட்ரினா கைஃப். கேட்ரினா கைஃப். ஓகே. நீங்க வந்து ஷூட்டிங் முடிச்சிட்டு உங்க ஃப்ரெண்டு கூட பைக்ல போயிட்டு இருக்கீங்க. அப்ப வந்து கேட்ரினா கைஃப் வந்து லிஃப்ட் கேக்குறாங்க. ஆனா அந்த ஃப்ரெண்டு வந்து உங்க உயிர் நண்பர். என்ன பண்ணுவீங்க? அவன் ஒரு ஆள். அவன் இவ்வளவு நாள் அவங்க கூட ஃப்ரெண்டா இருந்ததே பெரிய விஷயம். இறக்கி விட்டு கேட்ரினா கைஃப் கூட்டிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். போயிட்டே இருப்பீங்க, அவ்வளவுதான். ஃப்ரெண்டு கேட்டாருன்னா என்னடா? இல்ல சார், நீங்க இருந்தா என்ன பண்ணுவீங்க? நோ, எனக்கு நட்பு தான் முக்கியம் அப்படின்ட்டு கேட்ரினா கைஃப் வேணாம்னு சொல்லிட்டு போயிருவீங்களா? இல்ல இல்ல. அப்புறம் ஏன் ராஜா அந்த கேள்வி கேட்கிறேன்? யாரா இருந்தாலும் அதானே செய்வோம். கரெக்ட் தான். இருந்தாலும் நான் வேற, நீங்க வேற. ஓகே, அப்படிங்கும் போது அதனால கேட்டேன். நம்ம எல்லாம் பசங்க தானே, அவ்வளவுதான். இப்ப
கேடி பில்லா கில்லாடி ரங்க படத்துல நீங்க பண்ற அந்த கேரக்டருக்கு வேற எந்த நடிகர் நடிச்சா சூட் ஆவாரு? ஆமா, நான் காக்கா காக்கா அன்பு செல்வன் ரோல் பண்றேன். இதுல வந்து அப்படியே இது வந்து யார் வேணாலும் நடிக்கக்கூடிய ஒரு ரோல் தான். இல்ல, சிவகார்த்திகேயன் நடிக்கிறார் அப்படிங்கும் போது அது வந்து ஒரு ஸ்பெஷலான ரோலா இருக்கும். ஆமா. சோ அந்த ஸ்பெஷலான ரோலை இப்ப இருக்கிற லீட் ஆக்டர்ஸ்ல யார் நடிச்சா கரெக்டா இருக்கும்? இல்லங்க, யாரும் பண்ண முடியாது. ஏன்னா இது சிவகார்த்திகேயனுக்காக பிரத்யேகமா உருவாக்கப்பட்டது. ஆமா, இல்லைன்னா நடிக்க தேவை இருக்காது நிறைய காட்சிகள்ல. அதனால தான் என்னைய ஓகே பண்ணியிருக்கிறார் சார். நிகழ்ச்சி தொகுப்பாளரா ஒரு பயணம், இப்ப நடிகர ஒரு பயணத்தை ஆரம்பிச்சிருக்கீங்க. எந்த பயணத்துல வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபிள் அதிகமா இருந்துச்சு? எந்த பயணங்க? மெட்ராஸ் திருச்சி வந்து. அதாவது நிகழ்ச்சி தொகுப்பாளரா ஒரு ஜேர்னி, இப்ப நடிகரா ஒரு ஜேர்னி. இங்கிலீஷ் எந்த ஜேர்னி? இப்ப ஹிந்திக்கு போவீங்களா? ஹிந்தி தெரியாது, கத்துக்கலாம். தமிழ் தான், இங்கிலீஷே வராது. அதனாலதான் தமிழ்ல சொன்னேன். வெரி குட். சோ இந்த பயணத்துக்கும் அந்த பயணத்துக்கும் என்ன ஒரு கம்ஃபர்டபிள் இல்ல டிஃபரன்ஸ்? ஒரு ஒற்றுமை என்னன்னா ரெண்டுமே பிடிச்சு செய்யற ஒரு விஷயம். கஷ்டங்கள் நிறைய இருக்கு. கம்பேரிங் பண்ணும்போது நம்மளுடைய தனித்தன்மை தேவைப்பட்டது. அதுக்காக நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். ஹோம் ஒர்க் அப்படிலாம் கிடையாது. ஷோஸை பார்த்து அப்படியே இம்ப்ரவைஸ் பண்ணிக்கிறது. ஸ்டுடியோ ஒர்க் அப்படியாது, ஸ்டுடியோக்குள்ள தான். எனக்கு தான் இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொன்னேன்ல. ஓகே, வெரி குட். அந்த ஸ்டுடியோ ஒர்க் தான், அது நிறைய பண்ணியிருக்கோம். அப்பதான் ஏன்னா காம்பேரிங்ல டிஃப்ரெண்டா இருக்கணும். இது வரைக்கும் இந்த சேனல்ல இந்த மாதிரி காம்பேர் இருக்கக்கூடாது, இப்படிதான் இருக்கணும்னு ஒரு ரூல் இருக்கக்கூடாது, இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஆனா ஆக்டர்ல அப்படி பண்ண முடியாது. ஏன்னா அந்த ரோலுக்குன்னு சில ப்ரையாரிட்டிஸ் இருக்கும். அண்ட் காம்பேரிங் நாங்கள் பண்ணும்போது எங்களுடைய சேனல்ல ஷோஸ் எல்லாம் பண்ணும்போது மினிமமா 10 கேமராஸ் இருக்கும். ஸோ நீங்க வந்து இந்த பக்கம் பார்த்து தான் பேசணும், இல்லை இப்படி பார்த்து தான் பேசணும், அந்த ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. எவ்வளோ ஃப்ரீயாக ஜாலியாக ஃப்ரீ ஃப்ளோ இருக்கணும், அவ்வளோதான் மேட்ரு. பட் இங்கே அப்படி கிடையாது. ஒரு கேமரா இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி ஃபேவர் பண்ணணும். இந்த கேரக்டரைசேஷன் ஒன்று இருக்குது, அதுக்குரிய எமோஷன் ஒன்று வேணும். அண்ட் டைலாக் ஆல்ரெடி ஒன்று இருக்கும், அதுக்கு ஒரு மாடுலேஷன் இருக்கும். இது எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி சொல்லணும். ஸோ எனக்கு காம்பேரிங்கை தாண்டி இது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். ஏன்னா அது 3 வருஷமாக தொடர்ந்து பண்ணிட்டோங்கிறதுனால ஆப்வியஸாக ஆக்டிங் கஷ்டம் தான். இப்போ அது கொஞ்சம் ஈஸியாக்கிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே கலாய்ச்சிருந்தீங்க உங்க ப்ரோக்ராம் மூலியமா. நிறைய பேர்த்த இவரை மட்டும் கலாய்க்கலையே அப்படின்னு சொல்லி யாராவது ஆசைப்படுறீங்களா, இவரை கலாய்க்கணும் அப்படின்ட்டு? அப்படிலாம் இல்லைங்க. நான் கலாய்க்கணும்ன்றது ஆசைப்பட்டு கூப்பிட்டு வச்சு நீங்க வந்து அப்படி இல்லை சொல்றீங்க. கூப்பிட்டு வச்சு அவங்களாம் வந்து உங்கள்ட்ட மாட்டிக்குவாங்க. அது மாதிரி வர்றவங்க ஜென்ரலா என்ன பேசுறாங்களோ அதுக்கு நம்ம திருப்பி பேசுறமே தவிர அது கலாய்க்கிறதான்னு தெரியல. நம்ம ஒருத்தர் இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு சொன்னா யார்கிட்ட எடுப்பீங்க? அது ஆப்வியஸா ரஜினி சார் தான். ரஜினி அவர் இது வரைக்கும் அவர்கிட்ட கேட்கப்படாத கேள்விகள்னு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ் இருக்கு. 2 கேள்வி அது அவர்கிட்ட தான் கேட்பேன். நீங்க ரஜினிகாந்தா? இல்ல, சைடுல பாக்கும்போது அப்படி இருக்கதா? யாரும் சொல்லல. எந்த சைடுல? மெயின் பின்னாடி சைடுல பாக்கும்போது அப்படி இருந்தீங்களா? பின்னாடி சைடுல பாக்கும்போது. ஓகே இருக்கீங்க. அதனால லைட்டா. சோ உங்களோட தனித்திறமைகள் உங்க வீட்ல எப்படி பார்க்கப்பட்டுச்சுன்னா தனித்திறமைய அவங்க ரசிப்பாங்க. பட் இந்த மாதிரி டெலிவிஷன் மீடியா அப்படின்னும் போது அதுல விருப்பம் கிடையாது. வீட்டுல யாருக்குமே விருப்பம் கிடையாது. நம்ம அதெல்லாம் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி ரொம்ப போராடி தான் இப்பதான் ஓரளவுக்கு ஓகே பரவாயில்லப்பா. அதுலயும் படங்கள்ல என்ன மாதிரி பண்றோம், என்ன மாதிரியான படங்கள் வர்றதுன்றதை பொறுத்து தான் இதில் எப்படி ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிறது. ஏன்னா பயம் ஜாஸ்தியாகவே இருந்தது. ஸோ அதனால இன்னும் அந்த வீட்டு மேலே இருக்க பயம்தான் கொஞ்சம் நல்ல சப்ஜெக்ட்ஸாக நல்ல விஷயங்களாக பண்ணணுன்ற அந்த டிரைவில் இருக்குது. இப்போ ஹீரோயின் கூட டூயட் பாடும்போது உங்கள் ஒய்ஃபை ஷூட்டிங் ஸ்பாட்டை கூட்டி போவீங்களா? வேற வேலை இல்லை அந்த டைமில் ஒய்ஃபையா கூட்டிகிட்டு போவாங்க. இல்லை ஷூட்டிங் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க அப்படி? இல்லை அதெல்லாம் அவங்க ஆசைப்படவே மாட்டாங்க. அதுவும் டூயட் சாங்லாம் எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சு அவங்க அந்த ஏரியா பக்கமே வரமாட்டாங்க. டிவியில் அது வந்தாலே பார்க்க மாட்டாங்க. அவங்க வெரி டீசென்ட். இப்போ வந்து உங்க அப்பா பத்தி பேசும்போது நிறைய சொல்லியிருக்கீங்க. இப்ப அவர் இருந்திருந்தாரு அப்படின்னு சொன்னா எந்த விதத்துல உங்களுக்கு சப்போர்ட்டா இருந்திருக்கும்? அவர் இருந்திருந்தாருன்னா நான் இந்த ப்ரொஃபஷனுக்கு வந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் போனதுக்கு அப்புறம் தான் ஓகே நம்மளா ஏதாவது ஒன்று பண்ணணும், ஏதாவது ஒரு லைனை சூஸ் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு. அவர் இருந்திருந்தாருன்னா போலீஸ் அது சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு இதுக்கு போயிருந்திருப்பேன். அன்புச்செல்வன் ஐபிஎஸ் அது சினிமா. நீங்க ரியலா இருப்பீங்க? ரியலா நீங்க நிறைய பேரை சொல்லாமே. இப்போ இருக்க திரிபாதி சார் சொல்லலாம், விஜயகுமார் சொல்லலாம், சைலேந்தர் பாபு சார் சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய பேர் அப்படி சொல்லி பழகுங்க. கண்டிப்பா ரியல் போலீஸை பத்தி பேசிட்டு இருக்கோம். அப்ப உங்களுக்கு ஒரு போலீஸ் கேரக்டர் வந்துச்சுன்னா பண்ணுவீங்களா? டெஃபினட்டாங்க. ஆனா இருக்கிற இந்த காமெடி அப்படின்ற சர்க்கிள்குள்ள ஃபிட் இன் ஆகுற மாதிரியான போலீஸ் தான். இப்ப நீங்க ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம் அன்புச்செல்வன் ஐபிஎஸ் நம்மளால பண்ண முடியாது. அது வாய்ப்பே கிடையாது. அது சூர்யா சார் மாதிரி விக்ரம் சார் மாதிரியான ஒரு ஆள் தான் பண்ண முடியும். நம்ம இது வரைக்கும் போலீஸ் சைட்ல சொல்லப்படாத ஒரு ஜானர் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை இருக்கு. அது நெக்ஸ்ட் இயர் நடக்கலாம்னு நினைக்கிறேன். ஃபுல் ஆக்ஷன் ஃபிலிம் ஒன்று கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கா? இல்லைங்க, ஆக்ஷன் அந்த கேட்டகரியிலே நம்ம இல்லை.
அது இப்போ பண்ணாலும் தப்பா இருக்கும் அப்ப நான் சொல்லணும்னா. அண்ட் ஃபைட்லாம் பண்ணும்போது உடம்புலாம் வலிக்கும். இப்போ சும்மா தள்ளி விட்டு விளையாண்டாலே வலிக்குது உடம்பெல்லாம். ஆமா. இப்போ வர்றோமா ஏதோ 4 காமெடி கொடுக்குறாங்க, அது சொன்னோமா 4 பேர் சிரிக்கிறாங்களா, அவ்வளவுதான். வாய் மட்டும் லைட்டா வலிக்கும், அதோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வெளியே வந்துடும். ஃபைட்டர்ஸ் பறந்து பறந்து அடிக்கிறது, கைத்துல தொங்கி அடிக்கிறது, அடி வாங்குறது இப்போ கரெக்டா சூட் ஆகும். ஓகே. அதை வரும் படங்கள்ல கரெக்டா பண்ணிடும். அதனால உங்களுக்கு அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கா? அடி வாங்குற மாதிரி ம், ம். உங்கள்ட்ட அடி வாங்கினா ஓகே. அப்படியா? ம். வலிக்காதுன்னு தானே? ஆமா. வெரி குட். இப்ப சினிமா உலகில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எல்லா ஹீரோக்குமே வந்து சிக்ஸ் பேக் அப்படின்றது ஒரு அடையாளமா போயிடுச்சு. ஓகே ஓகே. நீங்க அதை வந்து எப்படி பாக்குறீங்க? சிக்ஸ் பேக் வச்சுக்கணும்னு ஆசை இருக்கா? நான் இதுக்கு முன்னாடியே ஒரு பதில் சொல்லியிருக்கிறேன். நீங்க எப்படி ரெஃபர் பண்ணி பாத்தீங்கன்னா, நான் என்ன சொன்னேன், நான் ஹீரோ கிடையாது, லீட் ஆக்டர். ஹீரோ அந்த லெவலுக்கு போறப்ப சிக்ஸ் பேக்கை பத்தி யோசிக்கலாம். இப்போதைக்கு எப்படி? யா ஃபேமிலி பேக்குன்னு சொல்றாங்க. அவ்வளவு பெரிய பேக் நம்மள்ட்ட இல்ல, ஒரு சின்ன பேக் இருக்கு, சோட்டா பேக். சோட்டா பேக் இருக்கு பத்திரமா பத்திரமா வச்சுக்கோங்க. ஸோ ஸ்கூல் காலேஜ் எல்லாமே முடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ வந்து ஒரு ஸ்டாஃப் போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா ஸ்கூல்ல போய் யாரை பார்ப்பீங்க? ஸ்கூல்ல யார் இருக்காங்களோ போய் அவங்கள பார்த்துட்டு வர வேண்டியதான். இல்ல இந்த சாரை போய் அவங்கள பார்ப்பேன்னு சொல்லி நான் அடம் பிடிக்க முடியாது இல்லையா? ஆக்சுவலா ஒருத்தவங்களை பார்க்கணும்னா நான் கேம்பெயின்ல இல்லை, அதுக்கு முன்னாடி 7th ஸ்டாண்டர்ட் வெள்ளூர்ல ஒரு ஸ்கூல்ல படித்தேன். அங்கே ஒரு தமிழ் மிஸ் இருந்தாங்க. அவங்க தான் முதல்ல என்னை ஸ்டேஜ் ஏற்றி விட்டு நீ பேசுறா அப்படின்னு சொன்னது. அதுக்கு முன்னாடி எங்கேயுமே ஸ்டேஜ் ஏறி பேசினதே கிடையாது, அதுக்கு ட்ரை கூட பண்ணது கிடையாது, ஆசையும் பட்டது கிடையாது. சும்மா போய் பேசுறா அப்படின்னாங்க. அது டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினாங்க. தான் முதல் முறையா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அதான் பேசினது. அதில் வெள்ளூர் மாவட்டத்தில் அங்கே உள்ள எம்எல்ஏ தான் அந்த இதை கொடுத்தாங்க. மேபி அது கூட ஒரு ரீசனாக இருந்திருக்கலாம் அடுத்து வர்றதுக்கு. ஸோ அவங்கள தான் பார்த்து சொல்லணும். ஏன்னா நான் போவே மாட்டேன்னு அடம் பிடிச்சேன். போடா டே, நான் உன் பேரை சொல்லிட்டேன்டா, தயவு செஞ்சு போடா, நீ போய் பேசுவாடான்னு சொல்லி அவங்க ஒரு வாரம் என்னை வந்து தயார்படுத்திட்டே இருந்தாங்க மேடை ஏறுறதுக்கே. ஸோ அவங்கள பார்க்கணும். இப்போ காலேஜ் ஸ்டாஃப் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா காலேஜில் நிறைய பேர் இருக்காங்களே, யாரை சொல்றது? ஏன்னா நிறைய பேர் நீங்க வந்து படிக்காம இருக்கும்போது உங்களை தொட்டி அடிச்சிருப்பாங்க. என்னது? காலேஜ்ல அடிக்க மாட்டாங்க. அடிச்சிருந்தா நாங்க எப்படி இருக்கோம்? ஸோ அந்த ஸ்டாஃபை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா யாரை பார்ப்பீங்க? நிறைய பேர் இருக்காங்க. ஒரு பேர் காலேஜில் நிறைய பேர் இருப்பாங்க. ஆமா, இப்பயும் நிறைய பேர், நிறைய நல்ல அட்மிஷன் நடக்குது, நல்ல காலேஜா இருக்கு. எல்லாரும் பேரையும் சொல்லிட்டா இப்ப இல்ல உங்களுக்கு டைம் ஆயிடும். உங்களுக்கு ஆகாதா? சரி ஓகே. ஆக்சுவலா சொன்னா என் காலேஜ் டைரக்டர் சண்முகநாதன் சார் சொல்லணும். ஏன்னா கல்ச்சுரல்ஸ்க்கு என்கரேஜ் பண்ணதுனால. ஏஎம்எஸ் சார், அருள்மொழி செல்வன் அவர் பேரு. அவர் தான் எனக்கு நிறைய ஓடி கொடுத்தாரு. எப்பெல்லாம் லீவ் போட்டோமோ அப்பெல்லாம் ஆன் டியூட்டி போட்டு காப்பாற்றி விட்டவர், நல்ல ஜென்டில்மேன். அதுக்கப்புறம் எங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணவங்க. நான் ஃபர்ஸ்ட் 2 வருஷம் வந்து ஒழுங்காவே படிக்கல, உங்களை மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் மக்கு அப்படி இருந்தேன். அடுத்த 2 இயர்ஸ் வந்து நல்லா படித்தேன், ரொம்ப நல்லாவே படித்தேன். என்ன மாதிரி படிச்சீங்கன்னு கேக்குறீங்களா? நல்ல மாதிரி தான் படிச்சேன் நானு. அதாவது கடைசி செமஸ்டர்ல 85% வரைக்கும் போயிட்டோம் இன்ஜினியரிங்ல. ஸோ அந்த லெவல்ல படிக்க ஹெல்ப் பண்ண எல்லா டீச்சர்ஸுமே இப்ப இருந்தாங்கன்னா போய் பார்க்கலாம். நான் இப்ப யாரும் இல்ல. ரம்யா கண்ணன் மேம், துர்கா மேம், ரகுபதி நிஷா மேம், பிவி மேம், அப்புறம் யார் இருக்கா, இந்த மாதிரி நிறைய மேடம் இருக்காங்க. இவங்கெல்லாம் மேஜரா நமக்கு ஹெல்ப் பண்ணவங்க. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி உங்கள்கிட்ட கேட்க போறோம். முதல் காதல் காலேஜ்லயா ஸ்கூல்லயா? முதல் காதல் யார் மேல? ரெண்டாவது. முதல் காதல் எப்பவுமே படிப்பு மேலதான். அப்படியா? சரி, ரெண்டாவது காதல் அடுத்த வருஷம் போகல, அந்த படிப்பு மேல. செகண்ட் இயர் படிப்பு. ஆமா, ஃபெயில் ஆனது இல்ல இந்த காதல்லையுமே. அதனால அடுத்தடுத்தது போயிட்டே இருக்குது நம்ம. அப்படியே மாத்திட்டீங்க கேள்வி. யா டெஃபினெட்லி. அப்ப லவ் அப்படின்னு சொன்னா யார சொல்லுவீங்க? இதுதானே இப்ப எல்லாரும் சொன்னேன், ஸ்டடீஸ். ஓகே ஓகே. சோ எந்த பொண்ணு உங்களுக்கு வந்து படிக்கிற காலத்துல ரொம்ப பிடிக்கும்? பொண்ணுங்களை ரொம்ப பிடிக்கும் எப்பவுமே. படிக்கிற காலத்துல இப்ப என்ன பொண்ணுங்களை பிடிக்கிறதே இல்லையா? இல்ல அப்ப சரஸ்வதி சாமி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். படிப்பு தர்றவங்க, நல்லா படிச்சு இது பண்றதுக்கு இதா இருக்கவங்க. 85% வர வரைக்கும் எடுக்க வச்சவங்க. ஆமாமா, என்னையவே 85% எடுக்க வச்சிருக்காங்கன்னா எவ்வளவு பவர்ஃபுல். கண்டிப்பா ரொம்ப பவர்ஃபுல்லான. இப்ப அடுத்ததான் இன்னொரு முக்கியமான கேள்விக்குள்ள போறோம். உங்களோட வாரிசை வந்து சினிமால உங்களுக்கு வாரிசு ஆக்குவீங்களா? சினிமாக்குள்ளதான், அவ்வளவுதான். நீ தெரிஞ்சு போச்சு, நிறைய பேர் பல கோடிகள் சம்பாதிக்கிறாங்கன்னு. நான் டவுட் தான். அதனால வேற லெவலுக்கு கொண்டு போகணும். எப்படி சொல்றதுன்னா, ரெண்டு பசங்க இருந்தா ஒருத்தர் டைரக்டர் ஒருத்தர் ஆக்டர் அப்படின்ற மாதிரி, கங்கை அமரன் சார் மாதிரி
ஒரு பெரிய திட்டமே வச்சிருக்கிறேன் நான். கூடிய சீக்கிரம் பாருங்க, குடும்பமே இந்த டார்ச்சர் பண்ணுவோம். வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க அதுக்கு. வெரி குட், வெரி குட். உங்களோட ட்ரீம் ரோல் எதை சொல்வீங்க? ட்ரீம் ரோல்னா போலீஸ் ஆஃபீஸர் நடிக்கிறது தான் ட்ரீம் ரோல். என்னால் நடிக்கவே முடியாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதை எப்படி பண்றோங்கிறது தான் இருக்கு விஷயமே. நாங்களும் வெயிட் பண்றோம். ஸோ இப்போ இன்னைக்கு தீபாவளி, ஒரு அழகான பொன்னாள். இன்னைக்கு வந்து திருச்சி மக்கள் எல்லாருமே உங்களை பார்த்துட்டு இருக்காங்க. உங்களோட வாழ்த்துக்கள் மக்களுக்கு. பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கெல்லாம் புதுசா ஏதாவது சொல்லணும். ஹாப்பி தீபாவளி, நல்லா சேஃபா கொண்டாடுங்க. திருச்சி மக்கள் எல்லாருக்குமே என்னுடைய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாம் சேஃபா கொண்டாடுங்க தீபாவளியை, ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுங்க.